ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த மாடு பார்த்திங்கன்னா ஆடுற மாட்டை ஆடி தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க பாரு. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த எங்கள் வீட்டில் இருக்க நாட்டு மாடை தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா 2 பேர் இருந்தால் தான் இந்த மாட்டோல கறக்கலாம். ஒரு ஆளாக இருந்தோம்னா கறந்தோம்னா வச்சுக்க மூஞ்சி மோரக்கட்டெல்லாம் பேந்துக்கிட்டு போயிடும். பால் சொம்புலாம் எங்கே கிடக்குன்னே தெரியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதச்சி எடுத்துரும். ஒரு ஆள் மூக்கணாங்கயிறை பிடிக்கணும், ஒரு ஆள் வந்து பால் கறக்க முடியும். அதுலேயும் இந்த கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா இப்போ அரை மாடாகவே ஆயிடுச்சு. ஆனால் அந்த மாடு இன்னும் பால் கறந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாடும் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்து சினையாக இருக்கும். ஒரு வேளை தான் கறக்கிறோம், 2 வேளையும் கறக்கலை. இது நான் சிந்து மாடு மாதிரி வச்சுக்கிட்டு 2 கையாலலாம் கறக்க முடியாது. ஒரு கையில் சொம்பை பிடிச்சிக்கணும், ஒரு கையில் காம்பை வச்சு கறந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் கறக்க முடியும். இல்லைன்னா ஓங்கி அதுவும் அரடி தள்ளி தான் உட்காந்துருக்கணும். இல்லைன்னா ஓங்கி ஒரு உத விட்டுரும் மாடு. சிந்து மாடு மாதிரி 1000 500லாம் நமக்கு வந்து செலவு கிடையாது. ஒரே டைம் போய் காலை போட்டோம்னா உடனே நின்றுக்கும். ஊசி வைக்க கூட இந்த டாக்டர் பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு கிட்டத்தை வர மாட்டாங்க. டாக்டர்லாம் எங்கே விட்டுருமோ என்னமோன்னு சொல்லிட்டு நாட்டு மாடாமா நான் வரலன்னு சொல்லிவிடுவாங்க. கேட்பாங்க இதுலேயே ஃபோன்லேயே நாட்டு மாடா சிந்து மாடா. சிந்து மாடுன்னு சொன்னால் தான் எங்கள் ஊருக்குலாம் டாக்டர் வருவாங்க. நாட்டு மாடுன்னு சொன்னால் வரமாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே நாட்டு மாட்டுக்கு எல்லாமே வந்து காலை தான் யூஸ் பண்ணுறோம். ஊசி வைக்கிறதுக்கு செனை பிடிக்கிறதுக்கு ஒரே டைமில் நின்றுக்கும். நமக்கு வந்து செலவு இல்லை. ஆனால் சிந்து மாட்டில் பார்த்திங்கன்னா 10 டைம் 20 டைம் வச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து செனை பிடிக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு டைமுக்கும் பார்த்திங்கன்னா 1000 500 அப்படின்னு வந்து செலவாகுது. அது செலவானாலும் பரவாயில்ல, ஊசி பிடிச்சிக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2 வருஷத்துக்கு ஒரு தாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு தாட்டி இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா செனை பிடிக்குது. இந்த நாட்டு மாட்டை பார்த்து யாருமே இப்போ வந்து 5வது எழுத்துலாம் சொல்லவே முடியாது. நாட்டு மாடு வயசானதுனாலும் தெரியவே தெரியாது. அவ்வளவு வயசானாலும் ஆளும் அழகும் குறையலன்னு சொல்லுவாங்க பாரு, அதே மாதிரி தான் இருக்கும் அந்த மாடு. பாருங்கள், 5வது எழுத்துன்னு யாராவது சொல்ல முடியுமா? நல்லா எப்படி நல்லா ஊக்கமாக திடமாக இருக்கும் பாருங்கள். சிந்து மாடுன்னா ஒரு எழுத்துலேயே வந்து புஷ்ஷுன்னு கீழே போயிடும். அந்தளவுக்கு ஒரு நாள் திங்கிலன்னாலும் அதை நம்மளை வந்து திரும்ப கொண்டு வர்றது நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாட்டு மாடு அப்படி இல்லை. அது திங்கிதோ இல்லையா பொழுதுக்கும் கட்டி கிடந்தாலும் அப்படியே கிடக்கும். ஒரு பிடிச்ச பில்லு அள்ளி போட்டோம்னா அது வழியே தின்னுட்டு பொழுதுக்கும் சும்மாவே நிற்கும். நாட்டு மாட்டு அளவுக்கு நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் ஊரில் எல்லாத்திட்டையுமே மேக்ஸிமம் வச்சுருக்கவங்கலாம் நாட்டு மாடு வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து நாட்டு மாடை வந்து கிடைக்கி அனுப்பி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா காட்டுக்கு ஓட்டி விட்ருவோம். காடு இருக்குது எங்கள் ஊரில். அந்த சொன்னெல்லாம் குச்சி வெட்டினால அந்த காட்டுக்கு அனுப்பி விட்டுட்டோம்னா தானாகவே மேய்ஞ்சிட்டு தானாகவே ஈவினிங் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் வந்து எங்கள் ஊரில் எல்லாத்திட்டையுமே நாட்டு மாடு இருக்கும். சிந்து மாடுலாம் அவ்வளோ வச்சுருக்க மாட்டாங்க. நாட்டு மாடு மட்டும்தான். ஏன்னா நாட்டு மாட்டை ஓட்டி விட்டு நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போனால் அதை நம்ம வேலை முடிஞ்சு வரும், மாடும் வீட்டுக்கு வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேய்க்கிற நேரம் இல்லை, செலவு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் நாட்டு மாடு இருக்கும். 1 2 பேத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து மாடு வச்சுருப்பாங்க. இந்த நாட்டு மாடு பார்த்திங்கன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் நம்ம பாட்டுக்கே வெளியே கட்டி கிடக்கலாம். அதனால் வந்து நோய் வரும் அப்படிங்கிற பயம்லாம் இல்லை. அது பாட்டுக்கே கட்டியிருக்கோம், எந்த நோயும் இல்லை. நமக்கு என் நாட்டு மாடை பொறுத்தளவு ஒரு சின்ன பிரச்சனை கூட நமக்கு செலவு எதுவுமே இல்லை. தீனி வாங்கணுங்கிற செலவு இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எவ்வளவு நீங்கள் தீவனம் வச்சாலும் அந்த 1 லிட்டர் 1.5 லிட்டர் அந்த மாடு தாண்டவே தாண்டாது. அவ்வளவு தான் இதோட கெப்பாசிட்டி எங்கள் மாடு. ஆனால் சிந்து மாடுக்கு நான் மேய்க்க ஓட்டிகிட்டு போனால் தான் பால் கறக்கும், இல்லைன்னா கட்டி கிடந்தாலும் பால் கம்மியாயிடும். தீவனம் வச்சாதான் பால் கறக்கும், தீவனம் வைக்கலன்னா அதுவும் பால் பார்த்திங்கன்னா கம்மியாயிடும்.